என்ன பராசு, அந்த பன்னீர் அம்மா கிட்ட வேற வாச்சவடால் விட்டுட்டு வந்துட்டோம். கல்யாணத்துக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு நினைச்சாலே மண்டைய சுத்துது. நீ ஏதோ ரூபா சேர்த்து வச்சிருக்கியப்ப? இந்த பணம் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சுல்ல, இப்பந்தான் 2 நாளா ஓஞ்சிருந்தது. அதுக்குள்ள மோகாரி வந்து சொல்லி கொடுத்துருக்கா போல. ரொம்ப ஆடம்பரமா இல்லைனாலும் கொஞ்சம் ஏதோ நம்மளால முடிஞ்சது. அவளுக்கு தேவைங்கிறது செஞ்சதானே அவளுக்கும் மரியாதை. நாளை பின்ன ஊர் எதுவும் சொல்லாத. பொண்ணு அனுப்பி விட்டுருக்காங்கன்னு எதுவும் சொல்லிவிட்டா உன் மானம் என்ன வருது, மறுவாதை என்ன வருது? நாம வேற அன்னைக்கு அண்ணங்கிட்ட வீண்டாவாதமா நான் இருக்கேன்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ரொம்ப பில்டப் பண்ணி விட்டோம். ரூபா எதுவும் வேணும்னு நம்ம கிட்ட கேட்டா அவ்வளவுதான். திருப்பி எல்லாம் 1 ரூபா வாங்க முடியாதுடி. யாரும் எதுவும் கேட்கறதுக்கு முன்னாடி பேசாம இடத்த காலி பண்ணிடு. முதல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கும், அப்புறமா முடிவு பண்ணோம். ஏப்பா, இப்பதுல இருந்து ஏதோ ரூபாய்க்கு ரெடி பண்ணாதானே தை மாசத்துல கல்யாணம் முடிக்க முடியும். என்ன யோசிச்சு வச்சிருக்க? அப்படியே அழுவைய போட்டுடு. அழுதாதானே மகன் நம்புவேன். வேலை வித்துக்கு போய் சம்பாரிச்ச காசெல்லாம் வட்டிக்கு விட்டு வச்சிருக்கல, ஏன் அதெல்லாம் எடுத்து செலவு பண்றது? பாக்குறேன். அந்த சுரேந்தர் கிட்ட பணம் கொஞ்சம் கேட்டிருந்தேன், தாரம்னு சொல்லியிருக்கான். நாளைக்கே நாளை பண்ணதான் போய் கேட்டு பார்க்கணும். என்னப்பா அங்க இங்க அவன் இவங்கிட்டன்னு ஏன்பா எல்லாருக்கிட்டையும் கையை நீட்டிக்கிட்டு நிக்கிற? வருவனா என்னம்மா பண்றது? நான் என்ன செருவாடா சேர்த்து வச்சிருக்கேன், எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க. தீபாவளிக்கு அதுக்கு இதுக்குன்னு இப்பதான் இருக்கிற எல்லா காசையும் செலவு பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தோம். இப்போ உடனே திடீர்னு கல்யாணம்னா நான் என்னம்மா செய்யறது? எங்கேயாவது தான் ரெடி பண்ணி தரணும். ஏமா ராசாத்தி, வாங்கிட்ட எதுவும் நகை நட்டு இல்லையாம்மா? ஏது இருந்தா கொடுத்து உதவாமா? இந்த வீட்டுக்குன்னு உன்னைய தவிர வேற யார் இருக்கா சொல்லு? நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நீ தான் பார்த்து செய்யணும். இன்னைக்கு எதுவும் கொடுத்து உதவனா நாளை பின்ன காரியம் கணக்கு வச்சு நீங்க தானே வாங்கிக்க போறீங்க. அட ஆமா, எப்படி வாங்குவேன்? இந்த பாருங்க, நகை நட்டு கூட காசு பண்ண கூடன்னு யாங்கிட்ட எல்லாம் கேட்கற வேலை வச்சுக்காதீங்க. ஏம்மா ராசாத்தி, இப்ப எதுக்கு இவ்வளவு கோபமா பேசுற? பொறுமையா பேசாம. அட நீங்க சும்மா வாய் முடுங்க மாமா. எப்ப பாரு காசு வேணும் நகை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தா நான் என்ன திருட்டுத்தனமா சேர்த்து வச்சிருக்கேன்? இல்ல வேலை வித்து செஞ்சு வட்டிக்கு விட்டு செருவாட்ட காசு சேர்த்து வச்சிருக்கானே? ஆட்டோட அத்தனை லீலகிரி புட்டு புட்டு வைக்கிறாளே மைனி. அப்ப இங்க ஒரு கண்கொள்ளா காட்சி இருக்கு. தங்கம் பார்த்து என்ஜாய் பண்ணு. அந்த உட்கார்ந்து இருக்காளே உன் பெரிய மவ தங்க மயிலு. இப்ப தங்க மயிலுன்னு சொன்னாலா இல்ல வேற எதுவும் சொன்னாலா? அவ கல்யாணத்துக்கு அப்படித்தான் 2 சவர நெக்லஸ் என் அம்மா வீட்டுல இருந்து தீபாவளிக்காக கொடுத்து விட்டுருந்தாங்க. என்னென்ன நாடகம் நடிச்சு வாங்குனீங்க? அதை இது நாள் வர திருப்பி மூட்டு கொடுத்தீங்களா? அப்படியே போய் மொத்தமா இல்லாமலே போயிடுச்சு. அப்ப இருந்த மாதிரி எல்லார் அழுகையும் எல்லார் நாடகத்தையும் நம்பி ஏமாந்து கொடுத்து நடு தெருவில் நிக்கிற இழிச்ச வைராசத்தையும் நான் கிடையாது. எனக்கும் எல்லாம் தெரியும், யாருக்கு என்ன செய்யணும் யார் எப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும். சும்மா இந்த நகை இருந்தா கூடு பணம் இருந்தா கூடுன்னு நடிச்சுக்கிட்டு திரியிற வேலை என்கிட்ட வேணாம். என்னடா உன் பொண்டாட்டி இப்படி பேசுற? நெக்லஸை வாங்கி நான் அடமானம் போட்டேனா? யாருக்காக? உனக்காக தானடா. உன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டியது யாரு கடமை? உன் கடமை தானே. அதுக்காண்டி வீட்டுக்கு வந்து மருமகிட்ட தான் வாங்கணுமே. இப்ப இருக்கிற மாமியார் அத்தனை பேரும் தான் நம்ம மவனுக்கு மருமவன்னு ஒருத்தி வருவேன். அவ நல்லா 20 சவரனா 30 சவரனா நகை நட்டு போட்டுக்கிட்டு வருவேன். அப்படி வந்தாக்க அதையெல்லாம் வாங்கி அடமானம் வச்சு நம்ம கடனை தீர்த்துக்கலாம். நம்ம மவளுக்கு நல்ல சீரும் சர்ப்பமா கல்யாணம் கட்டி கொடுக்கலான்னு தான் நினப்புல திரியுறீங்க. ஏன் அப்பா அத்தாளுக்குலாம் இருக்காதே? நம்ம பொண்ணு ஒரு வீட்டுக்கு போறா, ஏதோ 4-5 நகை நட்டு போட்டாதான் பெருமையா இருக்கும், 4 இடத்துக்கு போட்டுட்டு போனாதான் நமக்கு சந்தோஷம்னு நினைச்சுதானே போடுறாங்க. கொடுத்த மறுநாளே வாங்கி அடமானம் போட்டாச்சு. என்ன மணி உன் மருமவளை பேச வச்சு வேடிக்கை பாக்குற? அதுக்குதான் தோட்டம் தரப்பு வாக்க வரப்பு எல்லாத்துலயும் வர காசெல்லாம் அப்படியே சுருட்டால அது கேளு. ஆமாடி தங்கம், அப்படி ஒரு பாயிண்டா எடுத்து கொடு. ஆத்தா இவ்வளவு உழுக்குன்னு உழிக்கிறேன். அடியே என்னமோ ஒன்னதுக்கு புரோசனம் இல்லாத நெக்லஸை கொடுத்துப்புட்டு என்னடி இந்த வாய் பேச்சு பேசுற? அதுக்குதான் என் மவன் சம்பாதிக்கிற அம்புட்டையும் சுருட்டி வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் எந்த கணக்குக்கு போறது? அட என்னம்மா அவதான் பேசுறேன்னா நீயும் கூட சேர்ந்துக்கிட்டு பேசுற? இப்ப இந்த வீட்டுல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அது உங்க 2 பேருக்கும் பொறுக்கலையா? என்னன்னா நம்ம மைனி என்னம்மா பேசுறாங்க? அத நீ ஒரு வார்த்தை கூட கேட்கல, உடனே அம்மா கிட்ட ஏறிக்கிட்டு வர. அது எப்படி உன் பொண்டாட்டி கேட்க முடியும்? கேட்டா உனக்கு சோறு தண்ணி போட மாட்டாங்கல்ல. நாங்கண்ணா பொண்ணும் தெரியாத ஆளு, நம்ம அண்ணன் தானே, கேட்டா போறாரு அடிச்சா போறாருன்னு சும்மா விடுவோம். ஆனா எங்க கிட்ட மல்லு கட்டுற அப்படித்தானே? அட சும்மா இருத்தாங்க. நீ இந்த வீட்டுக்குள்ள காலையில எடுத்து வச்சாலே வீடே 2 தான் போகுது. எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகம். அம்மா எல்லாம் தானா பேச மாட்டாங்க, நீ தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்ப. ஐயோ நான் சொல்லி கொடுக்கறேனா? எனக்கு என்ன வேலையா இது? நீ அச்சி உன் ஆத்தாலச்சி உன் குடும்பமாச்சி, நான் என்னத்துக்கு சொல்லி கொடுக்க போறேன்? உன் பொண்டாட்டி நகை கொடுத்தா எனக்கு என்ன, கொடுக்கலனா எனக்கு என்ன? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றது உன் கடமை. எப்படி பேசுறா பாத்தீங்களா? எப்படி பேசுறா பாருங்க. தங்கம், இதான் உன் குடும்பம் கிடையாதுல்ல. என் மாமியாரு நானும் பேசிக்கிறோம். பேசாம வாயை மூடிக்கிட்டு ஓரமா போய் உக்காரு. எம்மா, உனக்காக தான்
என் மனசு துடிச்சு போய் என் வாய் கேட்காம நான் வந்து உனக்கு வக்காலத்து வாங்கின பாரு. எல்லாம் என் தப்புதாம்மா, என் தப்புதான். எடி தங்க என்ன அப்படியே அழுது அழுது ஆத்தாளுக்கு ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்குறிய? ஏன் இவ்வளவு வக்காலத்து வாங்குற நீ? ஏதோ ஓ நகை நட்டு ஓ பணம் காசை கொடுத்து உதவுறது. உன் அண்ணன் தானே கஷ்டப்படுறாரு, உன் தங்கச்சிக்கு தானே கல்யாணம். நான் 3வது மனுஷி தானடி. இந்த வீட்டுக்கு மருமகளா வாக்கப்பட்டா எல்லாம் என் தலையிலே தான் விழணுமா? எல்லாம் வச்சிருக்கிற ஒன்னாலே கொடுக்க முடியல. என்கிட்ட இருக்கிறது ஏதோ காப்பவனும் அரப்பவனும், அதுவும் என் பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சிருக்கேன். அதை கேட்டுக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. ஆஹா, மைனி அப்படியே எல்லாத்தையும் நம்ம பக்கம் திருப்பி விடுற. இப்படியே போச்சு அம்பிட்டு தந்தாங்க எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து உருவிட்டு விட்டுருவாளுவ. ஏன் மைனி, என்கிட்ட எங்க மைனி இருக்கு? இருக்க எல்லாத்தையும் அந்த குடிகார பையன் வாங்கி வச்சு குடிச்சு தொலைச்சிக்கிட்டு நிக்கிறானே, நான் என்னத்த செய்ய? ஏய் அம்மா, இங்க பாரு. என்னடி என்ன? உனக்கு எதுவும் காசு பணம் வேணும்? நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம்னா நாம தான் கஷ்டப்பட்டு 4 பேர்கிட்ட கால்ல விழுந்தோ கையில விழுந்தோ பணம் ரெடி பண்ணணும். நம்ம மைனி யாரு? நம்ம வீட்டுக்கு வந்த மருமவ. அவங்க கிட்ட இருந்து புடிங்க நினைச்சா நமக்கு தான் அசிங்கம். சரியா? பாத்தீங்களா மாமா, உன் தங்கச்சி என்னமா நடிக்கிற பாருங்க. அவகிட்ட இருக்கிற பணத்தை நாம வாங்கிடுவோமா, அதனாலதான் இந்த நடிப்பு. ஆமா ரசத்தி, ஏப்பா நான் கூட என் தங்கம் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சோம். ஆனா பெரிய கைக்காரியெல்லாம் இருக்கா. அப்படி சொல்லு தங்க, நல்லா சொல்லு. உன் அம்மாவுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு. நான் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். அது இன்னைக்கே நாளைக்கே பெரிய மனுஷி ஆகிற மாதிரி இருக்கு. அதுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்கிட்ட இருக்கிறத வச்சு தானே பார்க்கணும். இப்ப கல்யாணத்துக்கே எல்லாத்தையும் எடுத்து நான் கொடுத்துட்டு நின்ன, நாளைக்கு என் பிள்ளைக்குன்னு ஒண்ணு வரையில உன் அம்மா வந்து எனக்கு வாங்கி தருவாங்களா? இல்ல நீதான் வந்து நிக்க போறியா? நாங்க என்னதான் உங்களுக்கு உழுந்து உழுந்து செஞ்சாலும் எங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது எங்களை தண்ணி தெளிச்சு தனியா தானே விட்டுறீங்க. இங்க பாருதாங்க, அது வேணும் இது வேணும்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. உங்க 2 பேருக்கும் செய்ய வேண்டியது எங்க கடமை தான். அதுக்கு ஏதோ அங்க இங்க பணம் வாங்கி உருட்டு பெருட்டி கல்யாணத்தை சீரஞ்சேர்ப்பமா முடிச்சிடறோம். சும்மா இப்ப பாரு, நகை இருந்தா கூட பணம் இருந்தா கூடன்னு என்கிட்ட கேட்கறத முதல்ல நிறுத்துங்க. எனக்கும் குடும்பம் இருக்கு, பிள்ளை குட்டி இருக்கு. அவங்கவுங்க தேவைக்கு வேணும்னா நான் மருமக, மற்ற நேரத்துலலாம் நான் ஆகாதவன். அப்படித்தானே? எப்ப பாப்பா காரியம் ஆவர வர காலை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது நான் இந்த வீட்டுல தான் பாக்குறேன். எதுவும் என்கிட்ட இருந்து காரியம் வேணும்னா மட்டும் உன் அம்மா மருமோனேன்னு உருகி மெழுவா கரைஞ்சு ஊத்துறாங்க. ஆனா மத்த நேரத்துல ஒரு மனுஷிய கூட மதிக்கிறது இல்ல. மைனி, உங்க கவலை புரியுது மைனி, புரியுது. உங்களுக்காக நான் இருக்க மைனி. இனி என் ஆத்தாக்காரி வாங்கிட்ட வந்து எந்த நகை நட்டோ காசு பணமோ கேட்க மாட்டா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அண்ணன் ரொம்ப டென்ஷனா இருக்காரு, ஒரு மோரோ ஜூஸா போட்டு கொடுங்க போங்க. அப்படியே எனக்கும் சேர்த்து போடுங்க மைனி, பிபி ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏய் என்னடி நீ? அவகிட்ட இருந்து எதுவும் வாங்காத கேட்காதன்னு சொல்லிவிட்டா இப்போ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு என்ன பண்றது? ஏம்மா, உன் மருமகிட்ட இருந்து தானே எதுவும் வாங்க வேணாம்னு சொன்னேன். கல்யாணம்ன்ற பேர்ல ஊர் முழுக்க கடனை வாங்கி நமக்கு தேவையானதெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு மொத்தத்தையும் உன் மருமக தலையில கட்டிட வேண்டியதே. போறவு என்ன? கல்யாண கடனை அடைக்கிறது யாரோட கடமை? உன் மகனுக்கும் மருமகளுக்கும் தான் கடமை. அப்புறம் நம்ம ஜாலியா இருந்துக்க வேண்டியதே. ஆய்கழுவி, இந்த கல்யாணத்தை வச்சுதான் நான் பெரிய பிளானே போட்டிருக்கேன். இடையில புகுந்து அது செய்யறேன் இது செய்யறேன்னு எதையும் கெடுத்து விட்டுறத. சரியா? முதல்ல அண்ணன் யார சுரேந்திரகிட்ட 50,000 பணம் கேட்டிருக்காருன்னு சொன்னார்ல, அதை வாங்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம சந்தோஷமா கறி மீன் பிரியாணின்னு அந்த பணத்தை வச்சு வாங்கி தின்னுடும். என் தங்கம்னா தங்கம், உன்னைய மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டி. இப்படி ஒரு மக யாருக்கும் கிடைக்காது சாமி. ஆத்தாளுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன். என் தங்க குட்டி, என் அம்மளு குட்டி, என் புச்சு குட்டி, என் செல்லம். போதுமா, போதும் போதும். எப்ப பாரு மருமகாரிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதம்மா, அப்புறம் உன் உடம்புக்கு தான் கேடு. எதை எப்படி இப்படி செய்யணும்னு ஒரு வரமுறை இருக்கு. சுண்டு வரல கொடுத்து கட்ட வரல வாங்கணும். சரியே? உன் மருமவ சண்டைக்கு சாயிர ஆளு கிடையாதுமா. 4 நாளைக்கு மருமவளேன்னு பின்னாடி சுத்தி பாரு. பாசத்துல மயங்கி அப்படியே பணத்தெல்லாம் தூக்கி கொடுத்துருவா. ஏய் ஆத்தே, இந்த சின்ன வயசுல என் பொண்ணுக்கு இவ்வளவு அறிவா? எப்பா 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 அடைய தாங்க, உன்னைய பார்த்து இந்த ஊரே கண்ணு வச்சிருக்கோண்டி. ஆத்தா உனக்கு நாளைக்கு சுத்தி போடுறேன். சரிம்மா சரிம்மா.